சரியா? அடுத்த பார்த்தோம்னா committed and well training community members. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தோம்னா மெயினாக வந்து அந்த டிசபிள் பீப்புள் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்காக, ஸோ அவங்கள ரீஹேபிலிட்டேஷன் பண்ணுறதுக்காக நிறைய மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ அந்த மெடிக்கல் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து ஸோ அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அந்த ட்ரைனிங் கொடுத்த பிறகு தான் அந்த ப்ரோக்ராமுக்குள்ள அவங்க வந்து நம்ம விடுவோம். ஸோ அதான் வெல் ட்ரெயின் கம்யூனிட்டி மெம்பர்ஸ், ஸோ அவங்கள வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி ஸோ அந்த இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து டிசபிலிட்டி பீப்புள் மட்டும் இல்லை, ஸோ மற்ற பீப்புள்ஸும் நம்ம வந்து இதை இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒர்க்கர்ஸ், அதாவது மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் போய் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறாங்கன்னா ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லாமல் ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவலான பேசிஸில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அது ஒரு மெயினான தேவையாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேலன்ஸ் பிட்வீன் ப்ரொவிஷன் சேம் அதே தான். ஸோ ஃபேமிலி இன்னொன்று எக்கனாமிக்கல் பேசிஸாகவும் ரொம்ப எக்கனாமிக்கல் பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஸோ நல்லா காசு நிறைய வசதி இருக்கிறவங்க சொல்லி அவங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும், இதுமாதிரி வசதியே இல்லாதவங்களுக்கு பாவர்ட்டி பீப்புளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சேம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் டெலிவரி பண்ணணும். அதே மாதிரி அந்த டிசபிள் பீப்புள் உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா ஃபுல்லாக அவங்க பேசணும். ஸோ பாதியில் போது நீங்கள் எதுக்குலாம் பேசுகிறீங்க எனக்கு தெரியும், ஸோ அப்படி எதிர்த்து பேசாமல் பார்த்துக்கணும். அது ஒன்று. அடுத்து வந்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேம் டிசபிள் பீப்புள் வந்து எல்லா ரைட்ஸ் கொடுக்கணும், நம்ம வந்து மறுக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா மெயின் எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ். சரியா? ஸோ அடுத்த மெத்தட்ஸ். ஸோ இந்த ரீஹேப் கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹேப்போட மெத்தட்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் நியூராலஜிக்கல் ரீஹேபிலிட்டேஷன், கார்டியாக் ரீஹேபிலிட்டேஷன், ட்ரக் ரீஹேபிலிட்டேஷன், ஆல்கஹால் ரீஹேபிலிட்டேஷன், ஃபிசிக்கல் ரீஹேபிலிட்டேஷன், மெடிக்கல், வொகேஷனல், வெஸ்டிபுலர் அண்ட் ஸ்ட்ரோக் ரீஹேபிலிட்டேஷன். ஸோ இது எல்லாமே மெத்தட்ஸ், கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹேபிலிட்டேஷன் மெத்தட்ஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நியூராலஜிக்கல் ரீஹேபிலிட்டேஷன். ஸோ நியூராலஜிக்கல் ரீஹேபிலிட்டேஷன் பார்த்தோம்னா மெயினாக பார்த்தோம்னா நியூராலஜிக்கல் கண்டிஷன் இருக்க பேஷண்ட்ஸ் ஆர் டிசபிள் பீப்புள் வந்து நம்ம ரீஹேப் பண்ணுறது தான். ஸோ என்னென்ன நியூராலஜிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கலாம். மெயினாக வந்து ஸ்ட்ரோக் இருக்கும், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, அப்புறம் நர்வ் இன்ஜுரி, சிபி, வேற நியூரோபதிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அவங்களாம் வந்து ஸோ மெயினாக வந்து அவங்க நியூராலஜிக்கலாக டிஃபெக்ட் ஆகிறதுனால தான் ஸோ அவங்க சர்டன் ஏதாவது டிசபிள் மாதிரி வரும். ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் ரீஹேப் கொடுக்குது. ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ட்ராமாட்டிக் ஹெட் இன்ஜுரி, ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி, ட்ராமாட்டிக் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேஷண்ட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா மெயினாக வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நிறைய பேர் டிப்ரெஷன் போயிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் பார்த்தோம்னா ஸோ அவங்க கொஞ்ச நாள் போனே ஸோ எனக்கு வராதா, ஸோ நான் அப்போ இனி வேலைக்கே போக முடியாது, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் நம்ம நிறைய கொடுக்கணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் பண்ணுறேன், இட் ஹெல்ப்ஸ் கிரியேட் அ பாசிட்டிவ் திங்கிங் இன் பேஷண்ட்ஸ். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக தான் அந்த பேஷண்ட்டை பேசணும். ஸோ இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்னா நிறைய பேருக்கு அப்போ நீங்கள் கை வராது, ஸோ நீங்கள் உங்களுக்கு கையே வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் தான் பேசணும். உங்களுக்கு கை வரும், ஸோ மேபி நிறைய பேருக்கு வந்துருக்கு, உங்களுக்கு மேபி வரலாம், ஸோ வராதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க பாசிட்டிவ் திங்கிங் அவங்கள நீங்கள் மைண்ட் சேஞ்ச் கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தாங்க மாற்றினீங்கன்னா ரீஹேப் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆக ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ அதான் மெயின் வந்து நியூராலஜிக்கல் ரீஹேபிலிட்டேஷனோட இதாக. ஸோ அதே மாதிரி ட்ரீட் இம்ப்ரூவ் ஃபிசிக்கல் லைஃப், ஃபிசிக்கலி, எமோஷனல், சோஷியல். ஸோ ஃபிசிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எமோஷனல் அண்ட் சோஷியலைஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதான் நியூராலஜிக்கல் ரீஹேபிலிட்டேஷன். ஸோ செகண்ட் பார்த்தோம்னா கார்டியாக் ரீஹேபிலிட்டேஷன். ஸோ கார்டியாக் ரீஹேபிலிட்டேஷன்ல பார்த்தோம்னா ஸோ மெயினாக வந்து கார்டியாக் இஷ்யூஸ், கார்டியாக் கண்டிஷன் இருக்க பேஷண்ட் வந்து கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து ஒரு சில பேர் மெயினாக வந்து இந்த கார்டியாக் ரீஹேபிலிட்டேஷன் கார்டியாக் டிசீஸ் எது வரும்னா ஸோ ரிஸ்க் ஃபேக்டர், ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸோ இதெல்லாம் வந்து ஒழுங்காக இல்லாதனால தான் இந்த கார்டியாக் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ லாஸ்ட் பாயிண்ட் எஜுகேட்டிங் பீப்புள் அபவுட் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ அந்த ஹெல்த் எஜுகேஷன் பற்றி அவங்களுக்கு வந்து எப்படி லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி அவங்க ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும் அந்த பேஷண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கூட கார்டியாக் இஷ்யூஸ் வந்து நம்ம இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுனாலும் ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம எப்படி கம்மி பண்ணலாம்
ஸோ இப்போ பிபி